ஃபீலிங் எக்ஸாஸ்டட் பை அ நார்சிசிஸ்டிக் பர்சன். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க. எப்படி அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறது, அவங்க விட்டு எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க யாரோ. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த நார்சிசிஸ்டிக் பர்சன் கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டைப். ஓகேவா? இந்த மாதிரி டைப் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஈவன் இது உங்கள் வீட்டிலன்னு கிடையாது. நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்கூல் அண்ட் காலேஜ், எனிவேர் நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க இருக்க தான் போகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான லைஃப்பில் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு நல்ல வேலைக்காரங்க, நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல பேர் வாங்குவாங்க. ஊருக்கு செம்மையாக நல்ல பேர் வாங்குவாங்க. இவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் யாருமே கிடையாது. பட் ஆனால் when it comes to the closed door, அதாவது அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இல்லை வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட சுயரூபமே தெரியும். ஸோ அவங்கள விட்டு நீங்கள் வெளியே வரணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எமோஷ்னலி ஒரு டிசைன்மெண்ட்டோட இருக்கணும். உங்களுக்கு எமோஷ்னலி நீங்கள் வந்து மெச்சூர்டாக இருக்கணும். நீங்கள் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியணும் உங்களை. இல்லை அது ரொம்ப ட்ரைனிங்காக இருக்குது, அவங்க அவங்க கூட இருக்கிறதே ரொம்ப இரிட்டேட்டிங்காக, ரொம்ப உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இட்ஸ் ஸோ ட்ரைனிங் அண்ட் உங்களால் அவங்க கூட வந்து அந்த அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வந்துடுங்க. ஓகே, வெறும் அடிக்கிறது உதைக்கிறது இந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் மட்டும் வயலன்ஸ் கிடையாது. எமோஷ்னல் அப்யூஸும் ஒரு வயலன்ஸ் தான். அதுக்காக நீங்கள் வந்து கோர்ட் அண்ட் கேஸ் எல்லாமே இருக்குது, உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. யூ ஆர் இன் டூ மச் ஆஃப் தட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட 1-on-1 பர்சன் எடுத்துக்கிட்டு உங்கள் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து நீங்கள் ஹீல் பண்ணணும். ஐ நோ இது வந்து உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வைஸே உங்களை வந்து ரொம்ப பயமுறுத்தி ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. யூ வில் பி ஸோ ஸ்கேர்ட் ஆஃப் எவ்ரி ஒன், ஈவன் எவ்ரி ஒன். இவங்க அவங்க தான் கிடையாது. உங்களுக்கு ஒரு நிலையே இல்லாமல் இருக்கும். ஏன்னா எப்போவுமே உங்களை மேனிப்புலேட் பண்ணி நீங்கள் நினைக்கிறது உண்மையா பொய்யா இல்லை நீங்களே பைத்தியமான்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து வெளியில் வர்றது எப்படின்னா டிசர்ன்மெண்ட் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு எமோஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு பகுத்தறிவு இருக்குது, புரிஞ்சு நடந்துக்கிறீங்க, இது இது சரிதானா, நீங்கள் உங்களை வந்து கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்களா, கரெக்டான விஷயம் தான் நீங்கள் சொல்கிறீங்களான்னு உங்களை மேலே டவுட் வர மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து எப்போவுமே இவங்க கூடலாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ், மெயில், எனிதிங். அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் வச்சுக்கோங்க. எப்போவுமே இவங்க கூட நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே. அண்ட் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும் ஸ்ட்ராங்காக. அதாவது அவங்கக்கிட்ட வார்த்தைகளால் நீங்கள் சொல்கிற பவுண்ட்ரி கிடையாது. இப்படி பண்ணிங்கன்னா நான் இப்படி பண்ணிவிடுவேன் சொல்லக்கூடாது. பவுண்ட்ரிஸ் வந்து நீங்கள் மற்றவங்களுக்காக வைக்கிறது இல்லை, உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கிட்டு அதுக்கு மாதிரி நடக்கிறது தான் பவுண்ட்ரிஸ். புரியுதா? இந்த மாதிரி பண்ணால் நான் போயிடுவேன், பேச மாட்டேன் அப்படின்றதுமே, இல்லை நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்றத வந்து நீங்களே உங்களுக்குள்ளே வந்து அதை ஆக்ஷனில் காட்டணும். பவுண்ட்ரிஸ் வார்த்தைகளாக இருந்தால் மட்டும் பத்தாது, செயலில் செய்யணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அது நல்ல ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரிஸ். ஃபஸ்ட்டு அந்த பவுண்ட்ரிஸ் ரொம்ப முக்கியம். ஒரு நார்சிசிஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணுவாங்க. உங்களோட எமோஷன்ஸை இன்வேலிடேட் பண்ணுவாங்க, மதிக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குன்றது. அண்ட் அதே மாதிரி மற்றவங்கள பாவம்னு பார்க்குற இது வந்து துளி கூட இருக்காது. ஜீரோ எம்பத்தட்டிக்கலாக இருப்பாங்க. ஓகேவா? பட் ஆனால் வெளி உலகத்துக்கு வெளியில் தெரியாதவங்களுக்கு ரொம்ப எம்பத்தட்டிக் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது குட் நேம் வாங்குறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாங்க. ஓகேவா? ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப ட்ரைனிங்காக இருக்கும், புல்ஷிட்டாக இருக்கும். அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே திணிக்கிறது ஆகட்டும், இதெல்லாமே. ஆனால் இதுலேருந்து எப்போவுமே நீங்கள் எப்படி வெளியில் வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்வேலிடேட் பண்ணுவாங்க, எமோஷ்னலி ரொம்ப நெக்லெக்டடாக இருப்பாங்க, அப்யூசிவாக நடந்துப்பாங்க, எமோஷ்னல் அப்யூஸ் நிறையா பண்ணுவாங்க, அடுத்தவங்களோட எமோஷன்ஸை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. தே ஜஸ்ட் வாக் ஆல் ஓவர். ஓகேவா? அடுத்தவங்களுக்கு பவுண்ட்ரிஸ்ன்றதை துளி கூட மதிக்க மாட்டாங்க. இந்த சென்ஸ் வந்து அவங்களோட கேஸ் லைட்டிங், கான்ஸ்டண்ட்டான கிரிட்டிசிசம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? என்டைட்டில்மெண்ட், இவங்க தான் பெரிய ஆள், மற்றவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. உண்மையாலே இருந்தால் கூட அதை அவங்க நம்ப மாட்டாங்க. இவங்க பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக எம்பத்தியே இருக்காது. மற்றவங்களுக்கு பாவம்னே பார்க்க மாட்டாங்க அன்லெஸ் அண்ட் அன்டில் இவங்களுக்கு அது நடக்கிற வரைக்கும். அப்படியே நடந்தாலும் அது இவங்களுக்கு மட்டும்தான் பாவம், மற்றவங்களுக்குலாம் அது பாவம் கிடையாது. மற்றவங்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னி தான், இவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் அது ரத்தம். ஓகேவா? பவுண்ட்ரிஸ் வைக்கிறது நீங்கள் செயலில் காட்டணும். நீங்கள் வந்து இதை நான் செய்ய மாட்டேன், இப்படி பண்ணிங்கன்னா நான் இதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்றதையும் இதை வந்து நீங்கள் செயலில் காமிக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பவுண்ட்ரிஸை. ஓகேவா? என்னை இப்படி நடத்தினா தான் நான் இங்கே இருப்பேன், இல்லைன்னா மரியாதை கொடுக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்றதும். உங்களோட பவரை வந்து நீங்கள் பவரை டாமினேட் பண்ணுறதுலையும் தான் இருக்குது. லிமிட் கான்டாக்ட்ஸ்.
ஓகே. ஸோ அவங்கக்கிட்ட மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ தெரியாதவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு இருந்துச்சு. தெரியாதவங்க 3வது மனுஷங்கன்னா கண்டிப்பா பிளாக் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலருந்தும் பிளாக் பண்ணிடுங்க. தேவையே இல்ல உங்களுக்கு. அப்படி இல்ல அவங்க வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கள மீட் பண்ணணும். அஃபீஷியலா இருக்காங்க. அஃபீஷியல் மெம்பர் இவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃபீஸில் மீட் பண்ணணும். இல்ல உங்களோட மேனேஜர், இல்ல உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் அப்படின்னா, வேறு வழியே இல்லைன்னா ஜஸ்ட் லிமிட் கான்டாக்ட்ஸ். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸோ, பர்சனல் எமோஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க. அந்தளவுக்கு ரொம்ப லிமிட்டாக வச்சுக்கோங்க. சுத்தமாக உங்ககிட்ட எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்காதீங்க உங்களை பற்றி. ஓகே. அண்ட் ஃபிசிக்கலி மென்டலி வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் எல்லாத்துக்கும் மேலே. கிட்ட நீங்கள் டாக்குமெண்ட் யுவர் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ உங்களோட இன்ட்ராக்ஷன் இவங்ககிட்ட இருக்குது, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயில்லையோ இல்லை ஒரு வீட்டில் இருக்கிறீங்க சம்திங் அப்யூசிவாக நடந்துக்கிறாங்கன்னா ஒரு கேமரா, ஹிடன் கேமரா வைக்கிறதோ. ஓகே. ஸோ இதெல்லாமே உங்களோட எவிடன்ஸ், ஃபிசிக்கல் எவிடன்ஸ். இதை நீங்கள் ரெடி பண்ணணும். ரொம்ப அமைதியாக குவைட்டாக ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸை ரெடி பண்ணணும். ஓகேவா? உங்களை முடிச்சு விட போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே ப்ராப்பராக எல்லாமே பண்ணணும். ஓகே. ஏன்னா நீங்கள் லீகலாக போகிறீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் எவிடன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதில் ஃபோக்கஸ்டாக இருங்க. அண்ட் கெட் எக்ஸ்டர்னல் சப்போர்ட். ஸோ எக்ஸ்டர்னல் சப்போர்ட் ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இவங்ககிட்டேருந்து நீங்கள் எக்ஸ்டர்னலி வந்து ஒரு சப்போர்ட் இருக்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க மட்டும்தான் உங்களை ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க. மற்றவங்க எல்லாருக்கிட்டேயும் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும். இல்லைனா உங்களை யாரு கூடயும் சேர விடாமல், ஜெல் ஆக விடாமல் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் உடச்சிட்டு உங்களுக்குன்னு 1, 2 பீப்புளாவது வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக உண்மையை சொல்லுங்கள். என்ன நடக்குதுன்றது வெளியிலேருந்து சப்போர்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இட் மே பி ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட்ஸ் அதையும் வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுலேருந்து ப்ராப்பராக வெளியே வர முடியும். ஓகே. இந்த ஸ்பிரிச்சுவலி இதுலேருந்து வெளியில் வரதுக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாண்டில் இல்லை பீப்புள் ப்ளீஸிங்காக இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ரொம்ப நைவாக இருக்கீங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறேன்ட்டு ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்கிறீங்க, எவ்வளோ அடித்தாலும் வாங்குவீங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்காக ஒரு ஸ்டாண்டே எடுக்க மாட்டேறீங்க. உங்கள் முடிவுகளில் நீங்கள் ஸ்ட்ராங்காகவே இருக்க மாட்டேறீங்க. எல்லாருக்கிட்டேயும் ஈஸியாக நல்ல விதமாக பழகிட்டால் நம்மளை யாருக்கும் பிடிக்காமல் போயிடாது, எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து இந்த நார்சிசிஸ்டிக் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட ஸ்டாண்ட்லேயே இல்லை, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்காகவே இல்லை. அதனால தான் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை அட்ராக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட கிளியர் பவுண்ட்ரிஸ் அண்ட் உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இண்டிவிஜுவலாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்படிப்பட்டவங்களோட நீங்கள் வந்து இன்ட்ராக்டடாக இருந்தீங்க அப்படின்னா, பிகாஸ் ஸ்பிரிச்சுவலி இது இப்படி ஒரு வெர்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலி மென்டலி வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையா ப்ரீத்திங் டெக்னிக்ஸ், யோகா அண்ட் மைண்ட் நர்வஸ் சிஸ்டமை காம் பண்ணுற மாதிரி கிரவுண்டிங் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் இவங்க கூட இருந்திருக்கீங்க அப்படின்னாலே உங்களோட அட்ரினலைன் ரஷஸ் ஆகட்டும், உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒரு கண்ட்ரோல்லே இருக்காது. ரொம்ப ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படின்னு கண்டினியூஸ்லாம் அடி வாங்கி ஃபிசிக்கலி உங்களுக்கு ரொம்ப டேமேஜஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி நிறைய கிரவுண்டிங் ஒர்க்ஸ் பண்ணணும். உங்களோட மென்டல் பீஸ்க்காக யோகா, மெடிடேஷன் இதெல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் எமோஷ்னலி யூ வில் ஃபீல் ஹூ யூ ஆர். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் கரெக்டாக. ஓகே, இந்த பர்சனாக எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்க. இவங்களை மொத்தமாக விலக்கி வச்சிட முடியாது, பட் இல்லை அஃபிஷியலின்னு சொல்கிறேன் நான். ஓகே. இவங்கள ஆஸ் அ பர்சனாக ஒருத்தவங்களுக்கு இவங்கள வந்து அவங்களோட கேரக்டர் வந்து அவங்களோட கோர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த கோர்ட்டை தாண்டி அதுக்குள்ளே ஒரு சோல், ஒரு பர்சன் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஹியூமன் ரெஸ்பெக்ட் மட்டும் கொடுங்க. ஓகே. ஒரு சாதாரணமாக எல்லோரும் எப்படி நடத்துவீங்களோ நல்ல விதமாக நடத்துங்க, பட் அதுக்காக ரொம்ப எமோஷ்னலி அட்டாச் ஆகாதீங்க. எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டை கட் பண்ணிட்டீங்கனாலே பாதி உருப்பிட்டுருவீங்க. ஓகே. ஸோ இதுதான் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வெளியில் வரதுக்கான ஸ்டெப்ஸ். இதுக்கும் மேலே டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக 1-on-1 செஷன் எடுத்து தான் ஆகணும். ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். ஓகே. யூ வில் கெட் அவுட் ஆஃப் தட் ஸோ ஈஸிலி. ஓகே. இட்ஸ் நாட் தட் மச் பிக் ஆர் தட் மச் பேட். நீங்கள் ப்ராப்பராக ஒரு முடிவோடு இருந்தீங்க இதுலேருந்து வெளியில் வரணுன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த வெளியே வர முடியும். ஓகேவா? அது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே.